ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களை எல்லாருமே வந்துட்டு பாராட்டுவாங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து சப்பாத்தி நல்லா செய்யலை, அவங்கள போல் செய்யலை, இவங்கள போல் செய்யலை, அம்மா போல் செய்யலை, அக்கா போல் செய்யலை, தங்கச்சி போல் செய்யலை, இப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஒரு சூப்பரான சப்பாத்தியை செஞ்சு கொடுத்து அசத்த போகிறோம். ஹோட்டலை விட நம்மளோட சப்பாத்தி தான் ரொம்பவே சாஃப்டாக இருக்க போது. பாருங்கள், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து ஒரு 1/2 hour கிட்ட மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு போட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கணும். திரட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு வாட்டி திரட்டிட்டு இது மாதிரி இன்னொரு வாட்டி குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணிடணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் மேலே மாவு போட்டுட்டு திரும்பி இதை வந்துட்டு திரட்டணும். டபுள் லேயர் ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ சப்பாத்தி பாருங்கள், இப்போ சூப்பராக இது போல் திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு நீங்கள் தோசைக்கல்லில் சுடும்போதே சப்பாத்தி வந்துட்டு சாஃப்டாக உப்பி வரும். நம்மளுக்கு இதை நீங்கள் தேய்க்கும் போதே தெரியும் சாஃப்டாக இருக்கிறது. தேய்ச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக வந்து லைட்டாக சூடாகுதான்னு பார்த்துட்டு, சூடானதுக்கு அப்புறமா சப்பாத்தியை போடணும். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடணும். தோசை திருப்பி வச்சுட்டு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயில் விடுங்க. ஃபஸ்ட்டே நிறைய பேர் வந்துட்டு ஆயில் விட்டுறாங்க. அப்படி போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து ரொட்டி மாதிரி ஆகிடும். அப்படி செய்யக்கூடாது. சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டான சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். தோசை திருப்பி வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி மேலே இப்படி தட்டி விடுங்க. அப்போ தான் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சூடான சப்பாத்தி எடுத்ததுமே நீங்கள் பிளேட்டில் எடுத்துகிட்டு ஓப்பனில் வச்சிடாதீங்க. ஒரு பவுல்லையோ ஹாட் பாக்ஸ்லேயோ போட்டு அப்படியே வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சா தான் அந்த சாஃப்டாக அப்படியே கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆயில் விடலாம். ஆயில் விடுறதுனால விடலாம், இல்லைனா கீ கூட விடலாம். அது நம்ம சாய்ஸ் தான். பாருங்கள், புஸ்ஸுன்னு உப்பி வருதா? இப்படி தாங்க இருக்கும். சாஃப்டான சப்பாத்தி செய்கிறேன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் சாஃப்டான சப்பாத்தி உங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு தான் இது தெரியுமே, நீங்கள் ஏன் இது சொல்கிறீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தியோட சீக்ரெட்டே தெரிய மாட்டேங்குது. இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணாமல் சும்மாத்துக்கும் நாங்கள் சப்பாத்தி செய்கிறோன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு நல்லா வரமாட்டேங்குது. பக்குவமாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். என்னோட பசங்களாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சப்பாத்தி செய்யும்போது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுக்கும்போது மதியானம் வரைக்கும் அப்படியே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பசங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்து விட்டுட்டு கேட்டு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. நான் வந்துட்டு இன்றைக்கி சப்பாத்திக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி போட்டு ஜாஸ்தா பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதை கூட எடுத்துகிட்டு சுட சுட சாப்பிட போகிறோம். நீங்களாம் சப்பாத்திக்கு என்ன சைடிஷ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.